நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மகாபாரதத்தில் அவர்களுடைய பகையும் அவர்களுடைய அந்த பங்காளிகளுடைய பிரச்சனையும் இது எல்லாம் போனது எப்படி, இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். பகவானுக்கு அக்ஷய பாத்திரத்தில் அன்னதானம் செஞ்சதுனால அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது. யார் கொடுத்தாங்க? பகவானுக்கு. எதில் கொடுத்தாங்க? அக்ஷய பாத்திரம். அதனால தான் அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த கலியுக காலத்தில் அன்னதானம் தோஷமாக மாறி போகுது. அது என்ன சார் தோஷம்? தோஷம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது விநாயகரை வழிபடுவோம், அன்ன தோஷத்தை தீர்ப்போம். களபச்சந்தாமரை பாதச்சிலம்பு பல இசைப்பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப சீரக்களபச்சந்தாமரை பூபாதச்சிலம்பு பல இசைப்பாட புல்லரை ஞானும் பூந்துயிலாடையும் வண்ணமருங்கு வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குஷ பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீலமேனியும் நாதவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முக்குறி நூற்றிகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமே ஞான அற்புதம் நின்ற கற்பகக்களிலே முப்பழும் நுகரூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடாவகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே வட்டா உபதேசம் புகட்டிய செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புல தன்னை அடக்கும் உபாயம் இல்பொரு கருணை இனிதென கருளி கருவிகளோடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை
அருத்திருள் கடில்தே தலமுறு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைவிங்கலையும் எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் ஆவில் உணர்த்தே குண்டலிகதனில் கூடிய கசுவை விண்டழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்த அமுத நிலையும் வாதித்தன் இயக்கமும் குமுத சகாய குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தில் 2 நிலையும் உடற்சக்கரத்தில் உறுப்பையும் காட்டு ஷண்முகத்தூலம் சதுர்முகச் சூக்கம் எண்முகமாக இனிதனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினிக்க பாலவாயிக் காட்டியிருத்தி முக்தியினிதனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எங்கள் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தழுத்திய செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டு சத்தத்தினுள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ள சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலிக்கப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ள காட்டு வேடமும் நீரும் இளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும் பொருள் தன்னை நெஞ்ச கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனை காண்ட வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே வித்தக விநாயக விரை கழல் சரணே. இந்த கலியுகத்தில் பணம் இருந்தாலும் சாப்பிட முடியல, பணம் இல்லைனாலும் சாப்பிட முடியல. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு நல்லா தெரியுதுங்க, சாப்பிட முடியல. பணம் இருந்தால் சுகர் இருக்குது, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, இப்படி இரு அப்படி இரு. பணம் இல்லை அப்படிங்கிறது பற்றாக்குறை. அதனாலேயே நமக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, கிடைச்சா சாப்பிடலாம், பணம் இல்லையே அப்படிங்கிற மனோபாவம். ஆக இப்போ உலகத்தில் இந்த 2 விதமான பிரிவு தான் இருக்காங்க. மொத்தத்தில் நிம்மதியாக சாப்பிடவே முடியல. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பேர் தான் அன்னதோஷம்னு பேர். இந்த அன்னதோஷம் யாருக்கு இருக்குது அப்படின்னா,
பொதுவாக கலியுகத்தில் எல்லாருக்குமே இருக்குது. இது ஏன் இந்த கலியுகத்தில் இந்த அன்னதோஷம் வந்தது? இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இதற்கு யார் காரணம்? இதற்கு எப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் செஞ்சு இந்த அன்னதோஷத்தை நம்ம போக்கலாம் பேசுவோமே. அதுவும் இந்த முருகனை வழிபட்டால் இந்த சஷ்டி காலத்தில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அது என்ன பேசுவோம். காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே, வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே. மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே, மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பழனி மலையிலே. காவடிகள் துள்ளி வரும் வள்ளி மலையிலே, எழில் சேவ காவடி கூவி வரும் சென்னி மலையிலே. சேல் காவடிகள் துள்ளி வரும் வள்ளி மலையிலே, எழில் சேவ காவடி கூவி வரும் சென்னி மலையிலே. மால் மருகனுக்கு காவடிகள் சுருளி மலையிலே, மால் மருகனுக்கு காவடிகள் சுருளி மலையிலே. மலை தேன் சக்கரை காவடிகள் தணிகை மலையிலே, மலை தேன் சக்கரை காவடிகள் தணிகை மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பழனி மலையிலே. மயில் காவடிகள் அழகர் மலையிலே, சேர்ந்தாடும் சர்ப்ப காவடிகள் தெய்வ மலையிலே. ஆடும் மயில் காவடிகள் அழகர் மலையிலே, சேர்ந்தாடும் சர்ப்ப காவடிகள் தெய்வ மலையிலே. அவன் சூடும் புஷ்ப காவடிகள் சோலை மலையிலே, அவன் சூடும் புஷ்ப காவடிகள் சோலை மலையிலே. அவன் கொண்ட சுமக்கும் காவடி தோள் எந்த மலையிலே, அவன் கொண்ட சுமக்கும் காவடி தோள் எந்த மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே, மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே. போன ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னாங்க ஒவ்வொரு சாப்பாட்டையும் நல்லா ரசித்து சுவைச்சு சுவையை ரொம்ப தெளிவாக சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நாம் என்ன உணவு சாப்பிட்றோம்? உணவே மருந்து போய் மருந்தே உணவாக மாறிப்போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? போகக்கூடாத வழியில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா உணவு முறை மாறுது. மேல்நாட்டினுடைய அந்த ஸ்டைல் எல்லாம் நமக்கு வந்த உடனே நம்ம நாட்டில் எளிமையாக கிடைக்கிற உணவுகளை வேக வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம உணவுகள்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன ஆகுது? இன்றைக்கி இருக்கிற இந்த சீதோஷ்ண நிலைக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் நம்ம உடம்பு அதை உட்கொள்கிறதுக்கு எடுக்க மாட்டேங்குது. ஆகவே அன்னதோஷம் ஏற்படுது. அதனால் சாப்பிட முடியல. பலவித வியாதிகளால் சாப்பிட முடியலையா, இல்லை நாம் செய்கிற பிரச்சனைகளால், பேசுறதுனால, தான தர்மத்தை தடுக்கிறதுனால நமக்கு சாப்பிட முடியலையா? பேசுவோம். இந்த பாட்டை கேளுங்க.
அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம் சுற்றி நின்று காக்கும் அருள் ஜோதியான மந்திரம் ஆதிமூலம் ஜோதி ஆதிமூலம் ஜோதி அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் பெற்றவளும் சொந்தம் இல்லை வறுமையில் வாடினால் சொத்து சுகம் இன்பம் இல்லை நரை திரை கூடினால் உடன் வரும் சொந்தம் அவன் திருவருளொன்றுதான் உயிர் துள்ளும் இன்பம் அருள் ஆலயம் ஒன்றுதான் அச்சமில்லை நெஞ்சே அச்சமில்லை நெஞ்சே சிவன் திருவடி நிழலினில் உயிர் இளைப்பாருமே காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்ன தோஷம் எப்படி ஏற்படுது தெரியுங்களா? பசின்னு ஒருத்தர் வந்து கை நீட்டி கேட்குறாரு இல்லைங்களா, ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா அப்படின்னா வெரைட்டி என்ன உடம்பு இல்லை உனக்கு, உன்னால் உழைக்க முடியாது, கிளம்பு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. தானங்களும் தர்மங்களும் வேண்டும், கருணை உள்ளங்கள் வேண்டும், கோபத்தை விடணும், தானங்கள் செய்யுங்க. பசின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானம் செய்யுங்க. அந்த தானம் செய்யும்போது அன்னதோஷம் போகும். இதை எல்லாத்தை விட கர்ப்பிணிகள் சாப்பிடும்போது அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறது கூடாது. கர்ப்பிணிகளுக்கு உதவியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கணும். இதை எல்லாத்தை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது என்னன்னு பேசுவோம். கோவிந்தனானி கோபாலனானி
கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் ஸ்ரீ கோவிந்த ஸ்ரீ கோவிந்த ஸ்ரீ கோவிந்த பக்தர்கள் கூறிடும் கஷ்டங்கள் தீர்த்திடும் கோவிந்த எங்கள் கோபாலவாவா இந்த பக்தனை என்னாலும் காத்திட இந்த பக்தனை என்னாலும் காத்திட நேரில் வந்து நீ கருணை செய்தாயே நேரில் வந்து நீ கருணை செய்தாயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பகலிரவின்றி பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே பகலிரவின்றி பூஜை செய்தேனே மனமென்னும் தேரில் ஏற்றி வைத்தேனே அழகாய் திருவடி காட்டும் என் தேவா அழகாய் திருவடி காட்டும் என் தேவா பாலா உன்னடி பணிந்திடுவேனே பாலா உன்னடி பணிந்திடுவேனே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி பெருமாள் என்னும் பகவானானி பெருமாள் என்னும் பகவானானி ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே ஆயிரம் பேர்களில் ஆண்டவன் நீயே கோவிந்தனானி கோபாலனானி கோவிந்தனானி கோபாலனானி. நாம் பொதுவாகவே உப்பு கையில் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கா அந்த முடிவு? நான் உங்ககிட்டே விட்டுறேன். இதை எல்லாத்த விட நம்ம வீட்டில் நம்ம உதவி செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க இருக்காங்களே இல்லையா, அவங்க எதிரிலேயே நம்ம உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய பாவம். அவங்க பசியில் இருப்பாங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால தான் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து நாம் சாப்பிட்ணும். அதுலேயும் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ மிகுந்து போனது மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது தவறு. நாம் என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த உணவுப் பொருட்களை வீணடிப்பாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்றது இல்லை. அதிகமான உணவுகளை எடுத்து வச்சுக்குவாங்க. கடைசியில் சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அந்த உணவை எடுத்துகிட்டு போய் தெருவில் கொட்டுவாங்க. இதுக்கு பேர் அன்ன துவேஷம். இந்த அன்ன துவேஷம்தான் நமக்கு பிற்காலத்தில் நமக்கு சாப்பிட முடியாத நிலைக்கு வந்துடுறது. ஓம் சக்தி மாரியே போற்றி போற்றி. ஓம் அத்திமலைப்பட்டு அன்னையே போற்றி போற்றி. ஓம் வடிவாம்பாள் அம்மையே போற்றி போற்றி. ஓம் அருள்வாக்கு தருபவளே போற்றி போற்றி. ஓம் அண்டம் காப்பவளே போற்றி போற்றி. ஓம்
மாழியின் முத்தாளே போற்றி போற்றி. ஓம் கால் சலங்கை அணிந்தவளே போற்றி போற்றி. ஓம் விளக்கு பார்வை கொண்டவளே போற்றி போற்றி. ஓம் வீணை ஒளியாளே போற்றி போற்றி. ஓம் வேதவர்தினியே போற்றி போற்றி. ஓம் தீச்சட்டி ஏந்தும் தூயவளே போற்றி போற்றி. ஓம் தூங்காமல் காப்பவளே போற்றி போற்றி. ஓம் கற்பூர ஜோதியே போற்றி போற்றி. ஓம் கஷ்டத்தை தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் ஆலயமணியே போற்றி போற்றி. ஓம் ஆங்கார ரூபிணியே போற்றி போற்றி. ஓம் அதர்மத்தை எதிர்த்தவளே போற்றி போற்றி. ஓம் ஆதி வடிவானவளே போற்றி போற்றி. ஓம் ஆகாச ஒளியே போற்றி போற்றி. ஓம் அமாவாசை நாயகியே போற்றி போற்றி. ஓம் சங்கடம் தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் சாகச சுடரொளியே போற்றி போற்றி. ஓம் மரகத மணிமுத்தே போற்றி போற்றி. ஓம் ஆதிமொழி வித்தே போற்றி போற்றி. ஓம் சிம்மவாகினியே போற்றி போற்றி. ஓம் சுயம்பு மாரியே போற்றி போற்றி. ஓம் சூனியம் அழிப்பவளே போற்றி போற்றி. ஓம் சூரிய ஒளியே போற்றி போற்றி. ஓம் சுந்தர பேச்சாலே போற்றி போற்றி. ஓம் அனிச்ச மொழியாலே போற்றி போற்றி. ஓம் கஜலக்ஷ்மி அம்மனே போற்றி போற்றி. ஓம் பணையத்தம்மனே போற்றி போற்றி. ஓம் புத்து மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் தஞ்சி அம்மனே போற்றி போற்றி. ஓம் கங்கை அம்மனே போற்றி போற்றி. ஓம் ரேணுகாம்பாள் தேவியே போற்றி போற்றி. ஓம் சப்த கன்னி அம்மனே போற்றி போற்றி. ஓம் சட்டம் சொல்லும் சாகசமே போற்றி போற்றி. ஓம் சகலமும் அருள்பவளே போற்றி போற்றி. ஓம் சன்னதி நிலையாலே போற்றி போற்றி. ஓம் சொல்வாக்கு தேவியே போற்றி போற்றி. ஓம் சந்திர விழியாலே போற்றி போற்றி. ஓம் வேப்பிலை காரியே போற்றி போற்றி. ஓம் வேதனை தீர்ப்பவளே போற்றி போற்றி. ஓம் வெள்ளி மழையாலே போற்றி போற்றி. ஓம் ஓங்கார சுடரே போற்றி போற்றி. ஓம் ஒப்பில்லா அம்மனே போற்றி போற்றி. ஓம் அரணாய் நின்றவளே போற்றி போற்றி. ஓம் ஆனந்த தாண்டவமே போற்றி போற்றி. ஓம் பாரெல்லாம் அருள்பவளே போற்றி போற்றி. ஓம் பரிகார பாசுரமே போற்றி போற்றி. ஓம் முழுமதி புன்னகையே போற்றி போற்றி. ஓம் வானத்து மல்லிகையே போற்றி போற்றி. ஓம்
ஜொலிக்கின்ற ஜோதியே போற்றி போற்றி. ஓம் பக்தர்கள் சேதியே போற்றி போற்றி. ஓம் தாய்மையின் உருவே போற்றி போற்றி. ஓம் தாரக மந்திரமே போற்றி போற்றி. ஓம் நவமணி நாதமே போற்றி போற்றி. ஓம் ஆனந்த அம்பிகையே போற்றி போற்றி. ஓம் அலைகள் தந்த ஆழியே போற்றி போற்றி. ஓம் பச்சை அம்மனே போற்றி போற்றி. ஓம் நாக உருவே போற்றி போற்றி. ஓம் கார்மேக குழலாலே போற்றி போற்றி. ஓம் கலங்கரை விளக்காளே போற்றி போற்றி. ஓம் மாசாணி அம்மனே போற்றி போற்றி. ஓம் மாண்டவர் அருள்வாக்கே போற்றி போற்றி. ஓம் தரணியை காப்பவளே போற்றி போற்றி. ஓம் கம்பீர வர்தினியே போற்றி போற்றி. ஓம் மாங்கல்யம் காப்பவளே போற்றி போற்றி. ஓம் சூனியம் உடைப்பவளே போற்றி போற்றி. ஓம் சொரூப மாலையே போற்றி போற்றி. ஓம் மதியின் உன்னதமே போற்றி போற்றி. ஓம் மகுடத்தின் சிறப்பே போற்றி போற்றி. ஓம் மச்சகாளியே போற்றி போற்றி. ஓம் ஞானக் காவியமே போற்றி போற்றி. ஓம் விழாதரும் வீதமே போற்றி போற்றி. ஓம் விடிவெள்ளி காலமே போற்றி போற்றி. ஓம் நிலைக்கின்ற காட்சியே போற்றி போற்றி. ஓம் உண்மைகளின் உருவே போற்றி போற்றி. ஓம் உரசாத சந்தனமே போற்றி போற்றி. ஓம் அற்புத உருவே போற்றி போற்றி. ஓம் ஆகாச கார்முகிலே போற்றி போற்றி. ஓம் அனைத்துமாயிருப்பவளே போற்றி போற்றி. ஓம் விண்ணுலக வேள்வியே போற்றி போற்றி. ஓம் விந்தையாயிருப்பவளே போற்றி போற்றி. ஓம் வண்ண அஞ்சுகமே போற்றி போற்றி. ஓம் வரம் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. ஓம் சாகச தேவியே போற்றி போற்றி. ஓம் வரம் தரும் உமையவளே போற்றி போற்றி. ஓம் ஆயிரம் கண் அம்பாளே போற்றி போற்றி. ஓம் காக்கின்ற தெய்வமே போற்றி போற்றி. ஓம் ஏகாந்த தவமே போற்றி போற்றி. ஓம் அக்னி உருவமே போற்றி போற்றி. ஓம் ஆதார வாக்கே போற்றி போற்றி. ஓம் பக்தர்களின் நம்பிக்கையே போற்றி போற்றி. ஓம் ஏழைகளின் எழிலே போற்றி போற்றி. ஓம் திரிசூலவர்தினியே போற்றி போற்றி. ஓம் அபிநய சொல்வாக்கே போற்றி போற்றி. ஓம் அறத்தின் அம்மனே போற்றி போற்றி. ஓம் தரத்தின் தங்கமே போற்றி போற்றி. ஓம் குங்குமம் தருபவளே போற்றி போற்றி. ஓம் மஞ்சள் மகிமையே போற்றி போற்றி.
ஓம் வடிவுடை அம்மனே போற்றி போற்றி. ஓம் அகல் விளக்கு வாசகமே போற்றி போற்றி. ஓம் ஆவேசக்காரியே போற்றி போற்றி. ஓம் அத்திமலை பட்டாளே போற்றி போற்றி. ஓம் அருள்வாக்கு தருபவளே போற்றி போற்றி. ஓம் சக்தி மாரியே போற்றி போற்றி போற்றி. குழந்தைங்க, பெரியவங்க, முதியவர்கள் இவர்களை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அவங்க அங்கம் வாழ்த்த பிறகு நம்ம சாப்பிடணும். எங்கேயாவது நம்ம அதிதியாக போயிருந்தாலும் சரி, நண்பர்கள் வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, இந்த முறையை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அற்புதமாக வாழலாம். இதை எல்லாத்த விட ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த அன்ன தோஷம் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ராகு கேதுவினுடைய தாக்கம், ஸ்திதி, இதை வச்சு அவங்க ஜாதகத்தில் அன்ன தோஷம் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதில் இருந்து நம்ம எப்படி வெளிப்படணும்? அது ஒரு சின்ன தானம் இருக்குது. அதை செய்யும்போது அன்ன தோஷம் போகும். என்ன சார் வழி? எறும்பு பூற்றுக்கு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை போடலாம். அதே மாதிரி சர்க்கரையில் நெய் கலந்து கொஞ்சம் அந்த வெள்ளை சாதத்தில் கலந்து கருப்பு காகங்களுக்கு தானம் செய்யலாம். அதே மாதிரி புற்றுக்கு சர்க்கரை போடுறது. இதை எல்லாத்த விட தேன் கலந்த தானம் எது செஞ்சாலும் அற்புதமான பலன் கிடைக்கும். வறியவர்களுக்கு மட்டும் இல்லை, பசிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தானம் கொடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்க வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம்.
மிக நிதானமாக பொறுமையாக தானம் செய்யுங்கள். வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமலேயே தானம் செய்யுங்கள். அதனால தான் அந்த காலத்தில் தானம் செய்யும்போது இடது கையை பின்பக்கமாக வச்சுக்கிட்டு வலது கையில் தானம் செய்தார்கள். இதையெல்லாம் புரிந்து தானம் செய்தால் அன்ன தோஷம் வராது, அற்புதமாக வாழலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.